வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை துதிப்போம், ஆராதிப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காகவே துதிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த நல்ல ஆசீர்வாதமான காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிற கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிறீர். இந்த விசுவாசத்தோடு எங்களை தாழ்த்துகிறோம். சபையாய் குடும்பமாய் தாழ்த்தி உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இத்தனை மாதங்கள் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்த தேவன், நாங்கள் சந்திக்க இருக்கிற புதிய மாதத்தையும் ஆசீர்வதித்து தருவீராக. ஜெபங்கள் பல் கொடுத்தபடி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நாள் எங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கட்டும். காலை மாலை ஆராதனை இப்படி கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே நீரே எங்களை நடத்தும்படி தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற அன்பின் நாமத்திலே யாவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேவனுடைய கிருபை ஆமென் நமக்கு இருந்தால் போதும். ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப அழகாக நம்ம வேத வசனத்தில் எழுதியிருக்கு நாம் பார்க்கிறோம். மலைகள் கூட விலகி போகுமா, பர்வதங்களும் நிலை பெயர்ந்து போகும், இயற்கையில் மாற்றங்கள் உண்டாகலாம், ஆனால் அவருடைய கிருபை மாறாது. சுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் கிருபை ஒரு நாளும் மாறாது. மலைகள் விலகி போகும், பர்வதங்களும் நிலை பெயர்ந்து போகும். ஆமென். ஆனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுரு கர்த்தர். ஹல்லேலூயா ஆமென். உன்மேல் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தை நம்ம பெயரை போட்டுக்கொள்ளும். உங்க மேல ஹல்லேலூயா மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஹல்லேலூயா பாடி ஆராதிக்க போகிறோம். இந்த கிருபை தான் என்னை தாங்குகின்றது. பாடல பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை
தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா. கிருபையே, ஆமென். நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் உதவி செய்த கிருபை. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. கிருபையே, கிருபையே, கிருபையே. ஹல்லேலூயா. மாறாத நல்ல கிருபையே. பாடுவோம். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. Praise the Lord. என்னை நடத்துகின்றது. உடைந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. ஹல்லேலூயா. உடைந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை. ஆமென். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா. கிருபையே, கிருபையே, Praise the Lord. மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. ஓ ஹல்லேலூயா. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. பாடுவோம். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பலவீன நேரத்திலெல்லாம் பலப்படுத்திய கிருபை. ஹல்லேலூயா. பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்திய கிருபை. கரங்களை உயர்த்துவோம். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே.
கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. ஹல்லேலூயா. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஹல்லேலூயா. பாடலை உணர்ந்து நம்ம பாடும் பொழுது உண்மையாகவே கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒன்றுமில்லாத நேரத்தில் ஆமென் நமக்கு உதவி செய்த கர்த்தர் கிருபை. ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், ஒரு எம்டினஸ், ஒரு வெறுமை. ஹல்லேலூயா. கர்த்தர் நிரப்பினார். நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்ல ஆயத்தமா இருக்கீங்களா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம பாடுறோம், ஆனால் அந்த பாடல் இருந்த பக்தன் இந்த பாட்டை தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து தான் எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன். உடைந்து போன நேரத்தில் நீ உருவாக்கி நம்முடைய கிருபை. ரொம்ப அனுபவம் நமக்கு இருக்கும். ரொம்ப நம்ம உடைப்பாங்க இல்லையா? இருதயத்தை நொறுங்க செய்வார்கள், உடைப்பார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் பாருங்க, நம்மை மீண்டும் உருவாக்குகிறவருடைய கிருபை. ஹல்லேலூயா. நீ உடைந்து போ, ஒண்ணுமில்லாமல் ஆகணும்னு சொல்லி நினைக்கிற நேரத்தில் கர்த்தர் நம்மை மீண்டும் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. அது என்ன? தேவனுடைய கிருபை. ஆமென். ஆமென். சோர்ந்து போகிற நேரத்தில் எல்லாம் நீ சூழ்ந்து கொள்ளுகிறவருடைய கிருபை. ஹல்லேலூயா. இப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போறோமோ, அவருடைய கிருபை தான் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. சுற்றிலும் மனிதர்கள் வாழ்கிறார்கள், ஆனாலும் யாரும் என்ன பண்றதில்லை, நமக்கு அனுகூலமா நிற்கிறதில்லை. கிருபை தான் நிற்கிது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலவீனப்படும் பொழுதும் நம்மை பலப்படுத்துகிறவருடைய கிருபை. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? உடைந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை. ஹல்லேலூயா. உடைந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை. கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. சொல்லுவோம். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆமென். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். ஆமென். பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. My grace is sufficient for thee. Hallelujah. Amen. Praise the Lord. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். Hallelujah. Amen. நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். Hallelujah. இந்த கிருபையினால் சூழ்ந்து கொள்ளுகிற தேவன், கிருபையினால் நம்மை உருவாக்குகிற கர்த்தர். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். மாதம் முழுவதும் காத்தாரே. Hallelujah. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? எல்லாம் நன்றி சொல்லுவோம். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சொல்லுவோம். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கர்த்தரை ஆராதிக்கிற
கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இது மூன்றும் நமக்கு முக்கியமான காரியங்கள். ஆமென். ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஆமென், நாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆகவே நாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆமென். இது ஒரு விடுதலையின் ஆண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு ஆண்டு விடுதலையின் ஆண்டு. ஒரு ஆண்டிலிருந்து இன்னொரு ஆண்டுக்கு வரும்பொழுது நாம் கடந்த ஆண்டிலே சில காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம், தீர்மானங்களை எடுத்திருப்போம். ஆமென். அதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற ஆண்டுகளாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அதே போல இந்த 2025ஆம் ஆண்டு பாருங்க, ஒரு விடுதலையின் ஆண்டு. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல ஒரு பாடல். இது யூபிலி ஆண்டு, இது விடுதலையின் வருஷம். இந்த வருஷத்துல நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும். சுவாசிக்கிறீங்களா? ஆமென். நேர ஒரு அல்லேலூயா போட்டிருக்க வேண்டாமா? Glory Lord. நித்திய Hallelujah. மகிழ்ச்சி உன் தலைமேல் இருக்கும். ஆமென். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். போகும். Praise the Lord. ஆமென். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போவதா. ஆமென். நித்திய மகிழ்ச்சி நம் தலைமையில் இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆடி ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. இது யூபிலி ஆண்டு, இது விடுதலையின் வருஷம். ஹல்லேலூயா. இது விடுதலை வருஷம். ஹல்லேலூயா. இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை வருஷம். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போ. சொல்லுவோம். சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். இது யூபிலி ஆண்டு. நல்ல அழுத்தமா. இது விடுதலை வருஷம். எங்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டு. ஆமென். இது யூபிலி ஆண்டு. Praise the Lord. இது விடுதலை வருஷம். நன்மையும் அவர் கிருபையும் இன்றுமே நம்மை தொடர்ந்திடும். பாடுவோம். நன்மையும் அவர் கிருபையும் இன்றுமே நம்மை தொடர்ந்திடும். நம் ராஜா யெகோவாயிரே தேவைகள் யாவையும் சந்திப்பாரே. ஆமென். நம் ராஜா. ஹல்லேலூயா. யெகோவாயிரே தேவைகள் யாவையும் சந்திப்பாரே. இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை வருஷம். பாடுவோம். ஹல்லேலூயா. இது யூபிலி ஆண்டு. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு விடுதலை ஆண்டு. விடுதலை. ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். சொல்லுவோம். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை வருஷம். பாடும்போதே அற்புதம் நடக்கணும். ஹல்லேலூயா. இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை வருஷம். ஆமென். Praise the Lord. கட்டுகள் யாவும் நீங்கிவிடும்,
கண்ணீரை இயேசு துடைத்திடுவார். ஆமென். கட்டுகள் யாவும் விடும், கண்ணீரை இயேசு துடைத்திடுவார். சிறையிருப்பை ஆமென் மாற்றிடுவார். யெகோவா ஷாலோம் என்றும் நம்முடனே. பாடுவோம். சிறையிருப்பை மாற்றிடுவார். ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம் என்றும் நம்முடனே. இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை வருஷம். Glory. இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை வருஷமே. தீய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும். பாடும்போதே ஓடி போவதாக. ஆமென். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். இது யூபிலி ஆண்டு. ஹல்லேலூயா. இது விடுதலை வருஷம். Thank you Jesus. இது யூபிலி ஆண்டு. ஓ ஹல்லேலூயா. ஆமென். இது விடுதலை ஆமென். ஹல்லேலூயா. இழந்ததை நாம் பெற்றுக்கொள்வோம், இந்தியாவை நாம் மீட்டுக் கொள்வோம். சொல்லுவோம். இழந்ததை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. இந்தியாவை நாம் மீட்டுக் கொள்வோம். யெகோவா நிசி முன் செல்கிறார், யுத்தங்கள் நமக்காய் செய்திடுவார். ஆமென். யெகோவா நிசி முன் செல்கிறார், யுத்தங்கள் நமக்காய் செய்திடுவார். பாடுவோம். இது யூபிலி ஆண்டு. ஹல்லேலூயா. இது விடுதலை வரும். ஆமென். Glory. Praise the Lord. இது யூபிலி ஆண்டு. ஆமென். Thank you Jesus. இது விடுதலை வரும். ஆமென். தீய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை வரும். ஆமென். ஹல்லேலூயா. Glory. இது விடுதலையாண்டு. Praise the Lord. இது விடுதலை வருஷம். ஆமென். இது யூபிலி ஆண்டு. சொல்லுவோமா? இது ஒரு விடுதலையின் வருஷம். விடுதலை வரும். ஹல்லேலூயா. அறிக்கை செய்வோம். இது விடுதலையாண்டு. ஆமென். Praise the Lord. விடுதலை வருஷம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமே. ஹல்லேலூயா. எக்காலம் ஊதுவோம், ஜெய கொடியை பிடிப்போம். Glory Lord. ஆமென். வெற்றி ஆண்டு, விடுதலையின் ஆண்டு சுதந்தரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. ரிபாலபாரா சந்தரி பதன பௌஷி அந்தர பலரப பப. ஓ glory. Amen. Glory. Hallelujah. 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 Amen. Praise the Lord. ஜெபத்துக்கு பதில் இடும் சத்துரு நம் காலின் கீழே. சொல்லுவோம். பதில் கிடைத்திடும் சத்துரு நம் காலின் கீழே. ஜெய கொடியை பிடித்துக் கொண்டு ஜெயமாய் வாழ்ந்திட உதவி செய்வார். இதுதான் ஆமென். ஜெய கொடியை பிடித்துக் கொண்டு ஜெயமாய் வாழ்ந்திட உதவி செய்வார். பாடுவோம். இது யூபிலி ஆண்டு. ஆமென். இது விடுதலை வரும். Praise the Lord. Glory. இது யூபிலி ஆண்டு.
இருக்கும் சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். ஆமென். சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை ஆவிலே நிறைந்து ஆமென். இது விடுதலை ஆமென். ஹல்லேலூயா. இது யூபிலி ஆண்டு, ஒரிபதன பௌஷியந்தர பலரப விடுதலை ஆமென். தீய மகிழ்ச்சி சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். நித்திய தலைமேல் இருக்கும் சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். இது யூபிலி ஆண்டு. ஓ ஹல்லேலூயா. விடுதலை ஆமென். glory glory glory. இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை எல்லா நல்ல ஆவிலே நிறைந்து கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷை பேசி கர்த்தரை மயப்படுத்துவோமா? இலபதரபௌஷி அந்தரபலரி இலபரபரதனபௌஷி அந்தரபலரி எக்காலம் ஊதுவோம், ஜெய கொடியை பிடிப்போம். விடுதலையின் ஆண்டு, நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வோம். நன்மையும் அவர் கிருபையும் என்றும் நம்மை தொடர்வதாக. நம் ராஜா யெகோவாயிரே தேவைகள் யாவையும் சந்திப்பாரே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துவோமா? எல்லார் கைகளை தட்டி ரிபதனபௌஷியந்தரபல ரிபபபபபப. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. glory 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 glory. ஆமென். praise the Lord. தீய மகிழ்ச்சி அலை மேல் இருக்கும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி அலை மேல் இருக்கும் சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை. ஹல்லேலூயா. praise the Lord. இது யூபிலி ஆண்டு. ஹல்லேலூயா. இது விடுதலை வருவே. மீண்டும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. ஆமென். யெகோவாயிரே யெகோவாயிரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் ராஜா யெகோவாயிரே தேவைகள் யாவையும் சந்திப்பாரே. பாடுவோம். நம் ராஜா யெகோவாயிரே தேவைகள் யாவையும் சந்திப்பாரே. ஹல்லேலூயா. praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஆமென். கிருபை என்றும் உள்ளது. தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம், ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, நல்ல கிருபையின் காலை வேளைக்காக துதிக்கிறோம். ஆராதிக்கும்படி பாடி துதிக்க உன்னத நாமத்தை நாங்கள் ஒருமித்து உயர்த்த உடைய ஆசீர்வாதங்களை ரிசீவ் பண்ணும்படி கர்த்தர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். பாடினது போலவே நித்திய மகிழ்ச்சி எங்கள் தலைமையில் இருப்பதாக, சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போவதாக. பாடின பாடலின்படி நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்வதாக. அருமையான தேவனுடைய தாசர்கள் ஜெபித்தது போல சபைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. நாம மகிமைப்படட்டும். ஜெபங்கள் பல் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற அன்பின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஒரு வேத பகுதியை வாசி கேட்கலாமா? ஆமேன். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஆமேன். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 5 to 10 வசனங்களை ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே அவர்கள் வாசிப்பார். வாசிக்க வேண்டியதன வேத பகுதி உபாகமம் 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 10 வசனங்கள் வரை. உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி இந்த சாபங்களையெல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலும் சுமர பண்ணுவார். நீயோ மனந்திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும்போது கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மையுண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாவருக்குமே சுவிநாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். சுகமாயிருப்பீர்களாக. ஹல்லேலூயா. சுகமாயிருக்கீங்களான்னு கேட்குறத விட நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக வாழ்த்துனா ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. ஆமேன். மாதம் முழுவதும் நம்மை அற்புதமாய் நடத்தின கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கே நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்க. பத்தலையே, ரொம்ப பேர் சொல்லலையே. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். வாக்குத்தத்தம் என்ன? 5ஆம் வசனத்தை வாசிங்க. கவனிங்க. உன் எல்லாரும் சொல்லுங்க. உன் பிதாக்களை பார்க்கிலும் சொல்லுங்கம்மா. உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை. எத்தனை பேர் அப்படி பெருகணும்னு விரும்புறீங்க? அப்படி ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அது அப்படியே ஆகட்டும். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் உங்களுடைய ஆமீன் சத்தத்தை கேட்டிருக்கிறாரு. நீங்கள் கை உயர்த்தினதை பார்த்துருக்கிறாரு. உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கர்த்தர் உங்களை அதிகமாய் பெருக பண்ணுவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். செய்திக்கு போவதற்கு முன்பதாக ஒரு 3 காரியங்களை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். அதில் ஒன்று விசுவாசிகள் ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று ஜெபம். பிரைஸ் தி லார்ட். ப்ரேயர் லைஃப். ஜெப வாழ்க்கையில் நம்ம ஒரு நாள் என்ன ஆகக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். ஆரம்ப நாட்களில் நல்லா ஓடணும். காலையில் எழுந்து ஜெபம் பண்ணோம். 5 மணிக்கு ஜெபம் பண்ணோம். சிலர் 4 மணிக்கு. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சிலர் 3:30 மணிக்கு ஜெபம் பண்ணுவாங்க. சொல்ல வேண்டாம், 3:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு தூக்கத்தை நீங்கள் கெடுக்க வேண்டாம். 5 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்புறம் 6:30 மணிக்கு வந்துடலாம் ஆராதனைக்குன்னு சொல்லி. ஹல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணவங்க இன்றைக்கு ஜெப வாழ்க்கையில் கொஞ்சம் குறைந்து போயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம ஜெப வாழ்க்கை தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஜெபந்தான் ஜெயம். யாரெல்லாம் நீங்கள் நல்லா ஜெபிக்கிறீங்களோ அவர்கள் எல்லாரும் ஜெயம் பெறுவீர்கள். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஜெபிக்காமல் ஒன்றும் நடக்காது. வித்தவுட் ப்ரேயர் ஒரு ஸ்டெப்பு கூட முன்னால் எடுத்து வைக்க முடியாது.
ஆகவே உங்களுடைய மனதிலே கர்த்தர் ஒரு உணர்வை தருவாரானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்துக் கொள்ளுங்க. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சோர்வோ, அசதியோ, பலவீனமோ, இல்லை பிரயாணமோ, இல்லை வேலையோ, இல்லை ஒரு எக்ஸாமோ, படிப்போ, பிரைஸ் தி லார்ட், ஆமேன், நம்முடைய பதவியோ, ஆமீன், நம்முடைய ஜெபத்தை தடை பண்ணக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதற்கு உதாரணம் தானியேல். தானியேலோ வென்றால் 3 வேளையும் பலகணிகளை திறந்து வைத்து எருசலேமுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறவனாயிருந்தான். ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லியும் ஜெபம் பண்ணான். இன்னைக்கு எத்தனை பேர் யார் ஜெபிக்க கூடாதுன்னு யாராவது சொல்றாங்களா? நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது உங்களை ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களா? நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களை நல்லா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றவங்க தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க எல்லாரும். இந்த வருஷத்துல 6 மாதம் ஓடிடுச்சு. இன்னும் 6 மாதம் இருக்கிறது உங்களுக்காக, எனக்காக. நீங்க நல்லா ஜெபம் பண்ணுவீங்கன்னு சொன்னா, நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னா அந்த அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமீன். 2வது வேத வாசிப்பு. முதல் சங்கீதத்திலே அழகா சங்கீதக்காரன் சொல்லிட்டாரு, கர்த்தருடைய வேதத்தில் நீ பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் நீ தியானமா இருந்தா நீ தான் யாரு? யூ ஆர் a blessed man சொல்றாரு. அல்லேலூயா. நீ யாரா? நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? வேதத்தை அதிகமா தியானிக்கிறதற்கு நேரம் எடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பைபிள் படிக்கணும். பரிசுத்த வேதாமம் தலைமாட்டில் இருக்கலாம், பரிசுத்த வேதாம் நம்ம வீட்டில் இருக்கலாம், நம்ம கையில் வச்சிருக்கலாம், பிரயோஜனம் இல்லை. என்றைக்கு அந்த பரிசுத்த வேதாமத்தை நம்ம திறக்கிறோமோ அன்னைக்கு தான் அற்புதம் நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்க. இன்னைக்கு கவனிக்கிறீங்களா? ஃபாதர் பெர்க்மான்ஸ்ல இன்னைக்கு அழகாக பாட்டு எழுதுறாரு. அதில் எந்த பாட்டிலே சொந்த வார்த்தை இருக்கா சொல்லுங்கண்ணே. சொந்த வார்த்தை இருக்காமா சொல்லுங்க. யாராவது இருந்தால் சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஃபாதர் எழுதுகிற பாட்டிலெல்லாம் வசனம் தான் இருக்கும். வசனம் தான் இருக்கும். ஆமேன். பாட்டு எழுதினாலும் அண்ணன் கவிதைலாம் எழுதுறாரு. வசனத்தை ஆமேன் அடிப்படையாக வைத்து தான் எந்த காரியத்தையும் நம்ம செய்ய முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்புறதற்கும் வசனம் தான் முக்கியம். கர்த்தர் உன் வீட்டை கட்டாராகில் அதை கட்டலுடைய பிரயாசம். வேதத்தை திறக்காம வசனம் வாசிக்காம கர்த்தர் என் வீட்டை கட்டுவார்னு ஒரு நாள் நடக்காது. ஏதோ நல்லா இருக்கிறது போல இருக்கும். அப்படியே இருந்துடலாமா? இன்னும் வளரணும், இன்னும் பெருகணும், இன்னும் விருத்தி அடையணும், ஆசீர்வதிக்கப்படணும். வசனம் என்ன சொல்லுது? உன் பிதாக்களை காட்டிலும் உன்னை நான் ஆசீர்வாதமாக வைப்பேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புறவங்க ஆமேன். இரவும் பகலும் முடியலங்க. தாவீது சொன்னது போல நான் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படியாவது இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். நானும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய தகப்பனார் ஒரு நல்ல வசதி உள்ள குடும்பத்தை சேர்ந்தவர். 18வது வயதிலே அவங்க குடும்பத்தில் அப்பா அம்மா எங்கள் தாத்தா எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு, நான் ஊழியத்துக்கு போகிறேன், எனக்கு உங்கள் சொத்தில் ஒன்றும் பங்கு வேண்டான்னு வெளியில் வந்துட்டாங்க. வெறுமையாய் வெளியே வந்தார்கள். நல்லா ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன். வேத அறிவு ஞானம் மிகவும் அதிகமாய் கர்த்தர் அவர் கொடுத்திருந்தார். பரிசுத்த வேதாமத்தில் டேபர்நாக்கிள் ஆசரிப்பு கூடாரம் என்கிறதான அந்த தலைப்பிலே பேனர் போட்டு பாடம் நடத்தினா ஆமேன் மனம் திரும்பாதவங்களே இருக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆல்டர் கால் கொடுத்தாங்கன்னா நிறையா நூற்றுக்கணக்கானவர்கள் விழுந்து அழுது ஒப்பு கொடுப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தகப்பனை உயர்த்தினார், ஆசீர்வதிக்கப்பட்டார். குடும்பத்தில் 9 பேர் அப்பாவோட பிறந்தவங்க. அந்த 9 பேரிலும் என்னுடைய தகப்பனார் ரொம்ப உயர்த்தப்பட்ட ஒரு நிலைமையில் ஆசீர்வாதமாக இருந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அது காரணம் ஜெபம், வேத வாசிப்பு, ஊழியம். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். இன்னொரு காரியத்தையும் சேர்த்துருக்கணும், ஊழியமும் நீங்கள் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். அது உங்கள் கையில் நான் விட்டு விடுகிறேன். பிரைஸ் காட். கண்பான கர்த்தருடைய பிள்ளையை வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருங்கள். பரிசுத்த வேதாமத்தை வீட்டில் வைக்காதீங்க, பிள்ளைகளை வாசிக்க சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் சங்கீதத்தையாவது எடுத்து வாசிக்கட்டும், நீதிமொழிகள் பிரசங்கிய வாசிக்கட்டும். ஹல்லேலூயா.
ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சாலமோன் ஒரு ஞானமுள்ள மனுஷன். கர்த்தர் அவனை எதற்காக ஏற்படுத்தினார் தெரியுமா? நீ நீதிமொழிகள் எழுத வேண்டும், பிரசங்கி எழுதணும், உன்னத பாட்டு எழுதணும், ஆமே, இது மாதிரி நிறைய புஸ்தகங்கள் எழுதணும்னு சொல்லி கர்த்தர் சாலமோனை அழைத்தார். அவனோ தேவ திட்டம் செய்யாமல், கர்த்தருடைய கற்பனைகள் கட்டளைகள் கீழ்ப்படியாம, ஆமேன், ராஜகுமாரிகளெல்லாம் திருமணம் செய்து உலகத்திற்கு பின்னே ஓடிவிட்டான். அதனால தேவ திட்டம் நிறைவேறாமல் போயிட்டு, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கை கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறணும்னு சொன்னால் யூ ஹேவ் டு ஓப்பன் யுவர் பைபிள். அல்லேலூயா சொல்லுவோமா? பரிசுத்த வேதாகமத்தை திறந்தீங்கன்னா அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா இதில் தான் ஆமேன் கர்த்தருடைய சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டா இதில் தான் என்ன கர்த்தர் வச்சிருக்கிறாரு? என்ன வச்சிருக்கிறாரு? என்ன சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை அப்படி சொன்னால் தான் வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமேன். சரியா? எத்தனை பேர் வாசிக்க போகிறீங்க? கை பிள்ளைகள்லாம் கை தூக்க மாட்டேங்கிறீங்க, எல்லாம் தூக்குங்க. பைபிள் வாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் வேதத்தை வாசிக்கணும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகள்லாம் வாசிக்கிறாங்க. சில சின்ன பிள்ளைங்கள்லாம் எபியெல்லாம் பாருங்கள், நல்லா பிரசங்கமே பண்ணுறாவ. பிரசங்கம் பண்ணி எனக்கு வீடியோ அனுப்பியிருந்தா, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகள் நல்ல வேத அறிவிலே வளர்ந்துருக்கணும். மூன்றாவது, சபை கூடி வருதல். சபை கூடி வருதலை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். அநேகர் விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன பண்ணாதீங்க. நல்லா சொல்லுங்க. ஆமேன். 6 நாட்களை விட இந்த 6வது நாள் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த நாளை வேற எதுக்கும் கொடுக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை நான் அந்த வெளியூர் போனேன், அந்த ப்ரோக்ராம் போனேன், அந்த கல்யாணத்துக்கு போனேன், எங்கே போனேன், தயவு செய்து அந்த ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. வாரத்தில் ஒரு நாள் கர்த்தருக்குரிய நாள். நீங்கள் நல்லா ஆராதிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் பலப்படுவீங்க. இல்லையா சொல்லுவோமா? அதுக்கு தான் ஆராதனை. நல்லா ஒன்று கூடி ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியமாக கூடி நம்ம நல்லா பாடி ஆராய்த்து வசனம் கேட்டு போகும்பொழுது நம்ம நல்ல ஸ்ட்ராங் ஆயிரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 6 நாட்கள் உலகத்துக்குள்ளே போய் கவனிக்கிறீங்களா? உலகத்துக்குள்ளே போய் ஆமே நிறையா பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், மனிதர்களை சந்தித்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். கரங்களை வைத்து நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா ஆராதிக்கணும். நாங்கள் அதுக்கு தான் நல்ல ஒரு ஆராதனை நடத்துகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் வரணும், கர்த்தர் ஆராதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். 3 காரியங்களிலும் கவனமாக இருங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், எதிர்காலத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். சரி, வசனத்திற்குள்ளே போகலாம். எனக்கு கொஞ்சம் நேரம் தான் டைம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க 5வது வசனத்தை. உன் பிதாக்கள் சுதந்தரித்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை. ஆமேன். 18 வயசுல எங்கள் அப்பா வீட்டை விட்டு வெளியில் வந்தாங்க. ஒன்றும் வேண்டாம், சொத்தெல்லாம் வாங்கிக்கல. 4 ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க இந்த நல்லவண்ணியம் குடிகாட்டில். அதை ஒரு அநாத ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. 4000 ரூபாய் வீட்டை விற்று பணம் கொடுத்தாங்க. அதையும் ஊழியத்திற்கு செலவு பண்ணிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் சொல்லிட்டாங்க, நீங்கள்லாம் சொத்து சுதந்திரத்தை நம்பி வாழாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, ஊழியம் செய்ய, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டாங்க. அப்படி எங்கள் அப்பா தாத்தா சொத்தெல்லாம் ஊழியத்துக்கே கொடுத்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் கர்த்தர் அவரை சும்மா விடலை, நல்லா உயர்த்தினார். பிதாக்களை பார்க்கிலும் எங்கள் தாத்தா பெரிய நிலச்சுவான்தார், அவரை பார்க்கிலும் எங்கள் அப்பா நல்ல ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு நான் கண்டிப்பாக சொல்ல முடியும், எங்கள் அப்பாவை காட்டிலும் கர்த்தர் என்ன நல்லா தான் வச்சிருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்களேன். இதுதான் சாட்சி, இதுதான் வாழ்க்கையின் அனுபவம். உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை அதிகமாய் கர்த்தர் பெருக பண்ண போகிறார். ஆமேன். உட்கார்ந்திருக்கிற வாலிப பிள்ளைகளே, அருமையான ஆமேன் தம்பிமார்களே, தங்கைமார்களே, பிரைஸ் தி லார்ட். ஆமேன். நல்லா கவனிங்க. உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாராம். ஜோசப் அண்ணனை விட கர்த்தர் சாம் டானியல் அதிகமாக ஆசீர்வதிக்க போறாராம். சுவாசிக்கிறியாப்பா? பிரைஸ் தி லார்ட். என்னப்பா சாமு? ரீகனை விட சாம கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்க போறாராம். சிலரை சொல்றேன் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் பிதாக்களை பார்க்கிலும் உங்களை ஆசீர்வாதமாய் வைக்க விரும்புகிறார். ஆமீன் சொல்லுவோமா? பரிசுத்த வேதாகமத்தில் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஆமீன். பிரைஸ் தி லார்ட்.
நம்முடைய முற்பிதாக்கள் என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்கள் எல்லாம் பிதாக்களை பார்க்கலாம் ஆசீர்வாதமாக இருந்தாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதுபோல தான் கர்த்தர் உங்களையும் வைக்க விரும்புகிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, உபாகமம் 1:11. எப்படி ஆசீர்வதிப்பாராம்? உன் பிதாக்களை பார்க்கலாம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர். ஒரு கைத்தட்டு கொடுங்களேங்க, நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்களேங்க. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் கைத்தட்டுங்க, நல்லா, இது பத்தாது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒரு தலைவர் வந்தால் தட்டுறீங்க, பிறந்த நாள் வந்தால் தட்டுறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கொடி ஏற்றிட்டா கை தட்டுறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க. சொல்லியபடியே ஒன்று ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய கைத்தட்டு கொடுக்கணும்? ஒரு அல்லேலூயா சொல்ல, நல்ல கைத்தட்டுங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் உன்னை 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய உங்கள் பிதாக்கள், ஆமென், பின்பற்றிய உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு உங்கள் பிதாக்களை பார்க்கல உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கரங்களை வைத்து சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற பிதாக்கள், நானும் ஒரு பிதா தான். எனக்கு 2 பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கமாரெலாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ பாஸ்டர்மாவுடைய அப்பா டிப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், காவல்துறையில் டிஎஸ்பி, எஸ்பி ஆகி ரிட்டையர்ட் ஆகி இன்னைக்கு அங்கே மெட்ராஸில் இருக்கிறாங்க. சுகம் இல்லாமல் இருக்காங்க, ஊழியம் செய்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் பாருங்கள், அரசாங்க உத்தியோகம் பார்த்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கினாங்க, பென்ஷன் வாங்குறாங்க. ஆனால் அதை காட்டிலும் இன்றைக்கு கர்த்தர் ஊழியம் செய்கிற அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதுக்காக பிதாக்களை நான் குறை சொல்லலை, வசனம் அப்படி சொல்லுது. உன் பிதாக்கள் எப்படி ஆசீர்வாதமாக இருந்தாங்களோ அதை விட உன்னை என்ன பண்ணுவேன்? 1000 மடங்கு அதிகமாக ஆசீர்வதிப்பேன். 1000-fold blessing. ஹல்லேலூயா. 100-fold இல்லை, 1000-fold. ஆமென். 100 மடங்கு இல்லை, 1000 மடங்கு அதிகமாய். அதை வாங்கி வைக்கிறதுக்கு முதல்ல ஆயத்தம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்க போகிற அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி வைக்கிறதற்கு முதல்ல உங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் ஆயத்தமாகட்டும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், பிரைஸ் தி லார்ட். நேற்று ஒரு டாக்டர் ஐயாட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, ஆமென், பிரைஸ் தி லார்ட், நான் சொன்னேன், அண்ணே ரொம்ப உங்கள் கார் ஏறுறதுக்கு இறங்க கஷ்டமாக இருக்குது, ஒரு இனோவா கார் வாங்குங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு பர்ஸ் எடுத்து சொன்னார், என் பர்ஸு காலியான பர்ஸாக இருக்க, என் பர்ஸு காலியாக இருக்க, எப்படி நான் இனோவா கார் வாங்குறது அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அண்ணா உங்கள் பர்ஸு காலியாக இருக்கலாம், அந்த பர்ஸு ரொம்ப வேல்யூபிள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ரொம்ப வேல்யூபிள். என்ன, நீங்கள் யார்? ஒரு பெரிய டாக்டர், தஞ்சாவூர் இன்னைக்கு சொல்கிற அளவுக்கு பெரிய டாக்டர். இப்போ உங்கள் பர்ஸு சாதாரண பர்ஸில் அது காலியாக இருந்தால் கூட அது வேல்யூபிள். இன்னைக்கு காலியாக இருக்கலாம், நாளைக்கு அது நிரம்பிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எப்பொழுது காலியாக இருக்காதுன்னு சொல்லி நான் சும்மா விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இது உண்மைதான். கண்பான கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு வறுமையாக இருக்கலாம் ஒரு வேளை. ஆமென், பிரைஸ் தி லார்ட். பர்ஸு வறுமையாக இருக்குது, எப்படி 1000 மடங்கு என்ன அதிகமாக ஆசீர்வதிப்பார்? ஒருவேளை யோசிக்கலாம். ஹல்லேலூயா. இங்கே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, எப்படி எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? யோசிக்கலாம். யோசிக்காதீங்க, விசுவாசிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? யோசிக்க வேண்டாம், விசுவாசிங்க. ஹல்லேலூயா. குடும்ப சூழ்நிலையெல்லாம் யோசிக்கிட்டு இருந்தால் ஒரு நாள் ஆசீர்வாதம் பெற முடியாது. ஹல்லேலூயா. அதெல்லாம் தூக்கி போட்டுறணும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சூழ்நிலை எனக்கும் இருக்குது இல்லையா? எனக்கும் நிறைய குடும்ப சூழ்நிலைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் அதெல்லாம் நினைக்கவே மாட்டேன். அதெல்லாம் நினச்சா இங்கே நிற்க முடியாது, பேசாமல் படுத்தே இருக்கணும். ஆமென். ஒரு மாதத்துக்கு முன்பதாக, அவன் நல்லா கவனிங்க, ஒரு மாதத்துக்கு முன்பதாக திருச்சியில் இருக்கிற ஒரு ஊழியக்காரருடைய மனைவி திடீரென்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் இறந்து போயிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனால் ஆராதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஞாயிற்றுக்கிழமை விடியற் காலை 4:30, 5 மணிக்கு காலையில் இறந்துட்டாங்க.
யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் ஒரு ஊழியக்காரர். ஆமேன், பிரைஸ் எல்லாம். ரொம்ப சோர்ந்துட்டார். நானும் பாஸ்டர் ஜோயல் அவர்களும் அவர்களை சந்திக்க போன பொழுது இந்த 2 பிள்ளைகள், +2 படிக்கிற ஒரு மக, 10th படிக்கிற ஒரு பையன், 2 பேர் இருக்கிறாங்க. அந்த ஐயா வந்து எங்கன்னு கேட்டோம், பாஸ்டர் எங்கே இருக்கிறாங்க? இப்போ ரூம்குள்ளே ஒரு இருட்டு அறையில் படுத்தே இருக்கிறாரு, முடங்கிட்டார். ஆமேன், பிரைஸ் எல்லாம். சூழ்நிலைமையில் சிலர் வந்து பாருங்கள், ஒருவேளை சூழ்நிலைமை வரும்பொழுது அதுலேருந்து வெளியே வர முடியாமல் சிலர், ஊழியக்காரோட நிலைமை எப்படி இருக்கிறது. நாங்கள் சும்மா விடலை, நாங்கள் போய் பாஸ்டர் வர சொல்லுங்கன்னு சொல்லி அவரை உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் பேசி, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பேசியிருப்போம். அல்லேலூயா. நல்ல ஒரு நண்பர், எப்போ வந்தாலும் இரவு முழுதும் பேசிக்கிட்டு இருப்போம். பாஸ்டர்மா டீ போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம். அப்படி ஒரு நல்ல நண்பர். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நல்லா பேசி, ஆர்கன் கிட்டார்லாம் கொண்டு வர சொல்லி கொஞ்சம் பாட்டெலாம் பாடி, இன்னும் 2 பாஸ்டர்ஸ் ஃபேமிலி வந்தாங்க, எல்லாரும் சேர்ந்து நல்லா பாடி ஆராதித்தோம். ஆமீன். அந்த ஒரு 2-3 மணி நேரத்திற்குள்ள சூழ்நிலைமை கர்த்தர் மாற்றினார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். இந்த நெருக்கத்தில் உள்ளே இருந்த மனுஷன் வெளியே வந்துட்டார். அவர் சொன்னார், அண்ணே இன்னையிலேருந்து ஒரு பெரிய மாற்றம் வந்துடும் என் வாழ்க்கையிலன்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன், பிரைஸ் தி லார்ட். சூழ்நிலைமையை பார்த்தா உள்ளதான் முடங்கி இருக்கணும். யூ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் தட். அந்த சூழ்நிலைமை சர்க்கம்ஸ்டன்ஸில் நீங்கள் வெளியே வந்துடணும். அல்லேலூயா. வெளியே வந்து விசுவாசத்தோட கர்த்தரை நோக்கி பார்க்கணும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுவோமா? ஆமீன், பிரைஸ் தி லார்ட். இதில் வந்து நல்லா கவனிங்க. பரிசுத்த வேதாமத்தில் முற்பிதாக்கள் எல்லாம் சக்சஸ்ஃபுல் லைஃப், நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தை தவிர, ஒரே ஒரு ஃபேமிலியை தவிர, ஆதாம் ஏவாள் 2 பிள்ளைகள். ஆமேன். ஏற்கனவே சொன்னது போல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அப்பாவும் கர்த்தர் தான், அம்மாவும் கர்த்தர் தான், மாமியாரும் அவர் தான், மாமனாரும் அவர் தான், எல்லாமே கர்த்தர் தான். வேறு யாரும் கிடையாது. வாழ்த்துறதுக்கு ஆள் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கர்த்தர் தான். இப்போ எப்படி இருந்திருக்கணும் நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள். அப்படி நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தா நீங்கள் எப்படி இருந்திருப்போம்? கரங்களை வச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் பிசாசனுடைய தந்திரம். 1000 மடங்கு நீ அதிகமாக கூடாதுன்றதா பிசாசனுடைய தந்திரம். கவனிக்கிறீங்களா? லிசன் டு மீ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. நீ பிதாக்களை பார்க்கலும் அதிகமாக ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாதுங்கிறதா சத்துனுடைய தந்திரம். ஹல்லேலூயா. ரொம்ப கன்னிங் அவன். எதிராளியாகி பிசாசானவன் எவனை விளங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி திறந்து கொண்டிருக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளையே, பீவர், எச்சரிக்கையாயிருங்கள், விழிப்புணர்வாயிருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், பிரைஸ் எல்லாம். தேவ திட்டம் எவ்வளவு பெரிய திட்டம் தெரியுமா? மனுஷன் உருவாக்கி 2 பிள்ளைகளை கொடுத்து என்ன சொன்னாரு? நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பு. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எத்தனை பேர் நிரப்புறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்க? பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புற அளவுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்கிறவங்க கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தைரியமாக சொல்லுங்க, கையை வைத்துங்கம்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. அல்லேலூயா. ஆமீன். எஸ், தேங்க்யூ, பிரைஸ் தி லார்ட். ஆமீன். கர்த்தர் அப்படி தான் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பலுகி பெருகி பூமியை நிரப்புனா ஜனத்தொகை இல்லை, அது மாத்திரம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பொருளாதார ஆசீர்வாதங்கள் இருக்கு, சரீர நன்மைகள் இருக்கு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கு. இதெல்லாவற்றையும் கொண்டு கர்த்தர் உங்களை எப்படி பலுகி பெருகி பூமியை நிரப்புற அளவுக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ரிசீவ் பண்ண ஆயத்தமா இருக்கீங்களா? ரிசீவ் பண்ண ஆயத்தமா இருக்கீங்களா? இங்கே வராத அநேகர் பாருங்க இந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அதுக்காக தான் ஆரம்பத்தில் சொன்ன சபை கூடி வருதல் ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. கண்பான தேவனுடைய பிள்ளையே, ஏவாள் ஏமாற்றப்பட்டாள். ஆமேன். சகோதரிகள் தான் வந்து கவனமாக இருக்கணும், ஏன்னா ரொம்ப ஈஸியாக விழுந்துருவாங்க. ஆமேன். பிரைஸ்ல ஒரு ஐயா வந்து சொன்னாங்க, பாஸ்டர் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 5000 ரூபாய் வருதுன்னு சொன்னாங்க. நான் உடனே பட்டனை அமுக்கிட்டே போச்சு, என் அக்கௌண்ட்டில் இருந்த இந்த பணமும் போயிட்டு. இப்படிதான் பிசாசு வஞ்சிக்கிறான். கவனிக்கிறீங்களா அம்மா? திடீர்னு ஒரு மெசேஜ் வரும் உங்களுக்கு, இந்த பட்டனை அமுக்குங்க 5000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும்னு சொல்லி. எப்படி வரும்?
யோசிக்கிறது இல்லை. சில நேரத்தில் நம்ம ஏமாந்துடுறோம். பிரைஸ் லார்ட். என்ன சில ஆட்கள் அப்படி செய்கிறாங்க. என்னங்கய்யா? பிரைஸ் லார்ட். பணம் வந்துடும், தெரியாமல் கூட அமைக்கிடக்கூடாது. அமைக்கிட்டா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற நம்ம பணமும் போயிடுது. பிரைஸ் லார்ட். அப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப வேலையெல்லாம் பண்ணணும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படி இன்றைக்கு ஒரு சின்ன பழத்தை காமிச்சு, ஆமென், ஏதேன் தோட்டத்தில் 2 முக்கியமான மரம் இருந்துச்சு. பிள்ளைகள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ். 2 மரம் வச்சார் கர்த்தர். 2 மரம் பேர் சொல்லுங்க, சொல்லுங்க. ஜீவ விருட்சத்தின் கனியை தருகிற மரம், அறியத்தக்க, ஆமென், பிரைஸ் லார்ட். ரொம்ப சந்தோஷம். 2 பிள்ளைகளுக்கும் ப்ரைஸ் உண்டு. அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. தேங்க்ஸ், பிரைஸ் லார்ட். தேங்க்யூம்மா, உங்களுக்கு ப்ரைஸ் உண்டு. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. ஒரு பையன் கேட்டான், ஏன் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை கொண்டு போய் அங்கே வச்சாருன்னு. பாஸ்கிட்ட போய் கேட்பான். இப்படிலாம் கேட்குறவங்களாம் இருக்கிறான். சில சின்ன பையன்கள்லாம் அப்படி துடுக்காக கேட்பான், நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஏன் வைக்கணும், அந்த பழத்தையும் ஏவாள் சாப்பிடணும், அதை ஏன் ஆதாமுக்கு கொடுக்கணும், ஆமேன், பிரைஸ் தி லார்ட், ஏன் இந்த சங்கடம், அந்த மரத்தை ஏன் வைக்கணும்னு. நம்ம என்ன சொல்கிறது அவன்கிட்ட? ஏய் தம்பி, அவர் தப்பு பண்ணிட்டாருடா, உங்ககிட்ட கேட்டிருக்கணும். ஏய் தோட்டத்தில் எத்தனை மரம் வைக்கணும்டா, என்னென்ன மரம் வைக்கலாம், பலாப்பழம் வைக்கலாமா, மாம்பழம் வைக்கலாமா, நன்மை தீமை அறியத்தக்க கனி வைக்கலாமாடான்னு கேட்டிருக்கணும். கேட்காம பண்ணிட்டாரு, தப்பு பண்ணிட்டாருடா. பரவாயில்ல, போ, அடுத்த தடவை சரி பண்ணிக்கலாம் சொல்லிடுவோம் கர்த்தர்கிட்ட. அப்படி ஒரு ஏதேன் தோட்டம் திரும்ப வச்சா இந்த கனி மரத்தை வைக்காதீங்கன்னு சொல்லிடலாம்டா தம்பி, போயிட்டு வா, பிரைஸ் எல்லாம். அவனு வேற என்ன சொல்றது? ஆமீன். கேட்குறான் கேள்வி. பறித்து சாப்பிட்டாங்க 2 பேரும். ஆமேன். ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். ஒரு செகண்ட்ல ஆசீர்வாதத்தை இழக்க வச்சிருவான் பிசாசு. கவனமாக இருப்போம். ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். 2 பிள்ளைங்க தான். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளை சரியாக வளர்க்கணும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சில நேரத்தில் பாஸ்டர் ஜோயல் வந்து தம்பியை கண்டிக்கும் பொழுது நான் போய் தடுப்பேன். ஆமேன். என்ன பண்ணுற, சின்ன பிள்ளைகள் அழும் பொழுது நம்ம தடுப்போம். ஆனால் அது கண்டிக்கிறது நல்லது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிடிவாதம் பண்ணும் பொழுது கண்டிக்கிறது நல்லது. பிரைஸ் தி லார்ட். அப்படி கண்டிக்காதனால காயின் ஆபேலை என்ன பண்ணான்? கட்டி பிடிச்சி அரவணைச்சி, என் அன்பு தம்பியே, நான் நோடு கூட வாழ்நாள் முழுது இருப்பேன், கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிச்சாலும் பரவாயில்ல, என்னை விட பெரிய அளவில் வச்சாலும் பரவாயில்ல, நான் பொறாமப்படாமல் உன் கூடவே இருப்பேன் நான் சொன்னா என்ன பண்ணான்? he murdered him. அவன் கொன்று விட்டான். தம்பி என்றும் பாராமல் கொன்று விட்டான். கர்த்தர் சொன்னாரு, டேய் நீ சொல்ல வேண்டாம், அவன் ரத்தம் சாட்சி கொடுக்குதுரா. ஏய் காயின், நீ வேணா ஒழிஞ்சிக்கலாம், மறைஞ்சிக்கலாம், இல்லைன்னு சொல்லலாம். என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியோன்னு நீ சொல்லலாம். ஆபேலின் ரத்தம் பேசுகிறது. கரங்கள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் ரத்தம் பேசுதுரா, என்னை வந்து கூப்பிடுது. ஐயோ ஆண்டவரே, அண்ணன் என்னை கொண்டுட்டான் ஆண்டவரேன்னு சொல்லு. பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகள் சரியில்லை, பெற்றோர் சரியில்லை, ஹல்லேலூயா. குடும்பம் சிதைந்து போனது, ஆசீர்வாதத்தை இழந்தார்கள், நெற்றி வேர்வை நிலத்தில் விழும்படி. ஆமேன். என்ன பண்ணணும்? பூமியில் நீ போய் உழைக்கணும், பாடுபடணும். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதத்திற்கு பதிலாக சாபத்தை பெற்றுக்கொண்ட குடும்பம் அது. ஹல்லேலூயா. ஆமேன். அதற்கு பிறகு பாருங்க, நோவாவுடைய குடும்பம், ஆபிரகாமுடைய குடும்பம், ஆமேன், பிரைஸ் தி லார்ட். ஈசாக்கினுடைய ஃபேமிலி, யாக்கோபுடைய குடும்பம், யோசேப்பினுடைய குடும்பம், ஆமேன். இப்படி வழி வழியாக நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா, ஒருவரை விட ஒருவர் அதிகமாக தான் இருந்திருக்கிறாங்க. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்ல யாக்கோப் அந்த ஆபிரகாமோடு கூட பிரயாணம் பண்ணி வந்தான் பாருங்க. லோத்துன்னு ஒரு மனுஷன், அவன் ஃபேமிலியும் ஃபெயிலியர். ஏன் தெரியுமா? கர்த்தர் சொன்னாரு, என் கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி நீ நடந்தால் உனக்கு அந்த ஆசீர்வாதம் சொல்லிட்டார். 8ஆம் வசனம் வாசிங்கம்மா. 38. நீயோ மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற
இதை நல்லா கவனிச்சுங்க. அவருடைய எல்லா கற்பனைகளின்படி நீ என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணும்? செய்யணும். ஆமேன், செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். வேதம் வாசி தம்பின்னு சொன்னால் வாசிக்கணும். ஜெபம் பண்ணணும்னா ஜெபம் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னா காலையில் எழுந்திருச்சு ஆராதனைக்கு தான் புறப்படணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. ஹல்லேலூயா. இதுதான் கற்பனை. பாவம் செய்யக்கூடாது, அக்கிரமம் பண்ணக்கூடாது, அடுத்தவனுக்கு தீங்கு செய்யக்கூடாது, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும். இதெல்லாம் கற்பனை. ஹல்லேலூயா. இந்த கற்பனைகளின்படியெல்லாம் நீ வாழ்ந்தா உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்காம விட மாட்டார். வாழ்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கீங்களா? இப்போ கொடுக்க ஆயத்தமாக இருக்கீங்களா? உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்கள் பிதாக்களை பார்க்கிலும், பிரைஸ் தி லார்ட், நான் என்ன நினைக்கிறேன், பாஸ்டர் ஜோயல் என்னை விட அதிகமாக ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னும் பெரிய ஊழியக்காரனை மாறணும்னு நினைக்கிறேன். ஜெபம் பண்ணுறேன். போல எங்கள் பேர பிள்ளைகள் பாப்பா இருக்கிறாங்க, அவர் இருக்கிறார், சின்ன குட்டி பாஸ்டர் இருக்கிறார் ஜெயசூரன், அவர் பெரிய பாஸ்டர் நினைக்கிறேன். அவர் இப்போவுமே ரெடி ஆகிறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு, பாட்டு பாடுறாரு, அவரே எல்லாம் இப்போ ரெடி ஆகிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னோட பெரிய ஆளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமேன். அதுபோல் பெற்றோர் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களை காட்டிலும் நல்லா இருக்குன்னு நினைங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு வேளை உங்களுக்கு விரோதமாக செய்யலாம், உங்களை திட்டுற பிள்ளையாக இருக்கலாம், கீழ்ப்படியாத பிள்ளையாக இருக்கலாம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு எல்லா தொந்தரவும் அவன் கொடுக்கலாம். அதுக்காக பிள்ளைகளை என்ன பண்ண வேண்டாம். ஆமேன். நீங்கள் சபிக்கவோ பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுகிறதோ இருக்கக்கூடாது. சில நேரத்தில் கோபத்தின் மிகுதியினால் செய்து விடுகிறோம். அதை இனி செய்யாமல் பிள்ளைகளை நாம் ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று ஆமேன். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாட போகிறோம். இந்த பாட்டை பாடி நம்ம எல்லாரும் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் நம் குடும்பத்தையும் நம் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. சின்ன பிள்ளைகள் பெரியவங்க எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஹல்லேலூயா. ஆமீன். நல்ல கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாம். குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம், பிள்ளைகளுக்காக சந்ததிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். மனம் திரும்பாத பிள்ளைகள் இருந்தால் மனம் திரும்புன்னு ஜெபம் பண்ணுங்க. வசனம் அப்படி தான் சொல்லுது. நீயோ மனம் திரும்பி, 4 பிள்ளைகள், ஒரு பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கு, 3 பிள்ளைகள் மனம் திரும்பலை. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அந்த ஐஸ்வர்யவான் சொன்னான், நான் மனம் திரும்பாமல் நரகத்துக்கு போயிட்டேன், என்னுடைய 5 சகோதரர்கள் பூமியில் இருக்காங்க, அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்கிறதுக்காக இந்த ஏழை மனுஷன் லாசர் வாங்க அனுப்புங்கன்னு சொல்லி எனக்கு கர்த்தர் சொன்ன அனுப்ப முடியாது. ஆபிரகாம்னு சொல்லிட்டு இல்லை, அனுப்ப முடியாது. ஆமேன். பரலோகத்துக்கும் பூமிக்கும் ரொம்ப பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறது, இங்கேருந்து போக முடியாது. அப்படியே போய் லாசர் அங்கே சுவிசேஷம் சொன்னாலும் உன் 5 தம்பியும் அதை கேட்க மாட்டான். அதுதான் உண்மை. இங்கே இருக்கிறவன் சொல்லி கேட்கலன்னா அங்கேருந்து வந்தாலும் கேட்க மாட்டான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆகவே நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து, நான் சொல்கிறேன், எல்லாரும் சேர்ந்து திரும்பி சொல்லலாமா? நான் சொல்கிறேன், திரும்ப சொல்லுங்க. நீயோ மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கல்யாணத்தில் சொல்கிற மாதிரி சொல்ல வேண்டியதாக போயிட்டு, நான் வந்து உன் கூடையே இருப்பேன் போவேன்னு சொல்கிறான் பாருங்க முதல் நாள். அப்புறம் இருக்க மாட்டான். அதோட சரி, உன் கஷ்டத்தில் நஷ்டத்துலையும் இருப்பேன் போவேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் எந்த கஷ்டத்தையும் பார்க்குறதே இல்லை. அந்த அம்மா பார்க்குறது இல்லை, இவன் பார்க்குறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப பேர் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கான். ஆமேன். எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய் செய்வாய் செய்வாய். அல்லேலூயா. இப்போ நான் வாசிக்கிறேன். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும். நேற்று ஒரு அம்மா டாக்டரை பார்க்க வந்தாங்க. அம்மா என்னம்மா வேலை பார்க்குறீங்க? நான் ஒரு வீட்டு வேலை பார்க்குறேன்.
பிரைசலா. கலெக்டர் வேலையும் ஒன்று தான், அந்த வீட்டு வேலையும் ஒன்று தான். அட ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லக்கூடாதா? இன்னும் சத்தமாக சொல்லுங்க. ரெண்டும் ஒன்று தான். அங்கேயும் சம்பளம், இங்கேயும் சம்பளம் கிடைக்குது. கொஞ்சம் கூட கிடைக்கும், கொஞ்சம் குறைச்சி கிடைக்கும், அவ்வளோதான். ஆமேன். சொன்னார் பலவாறு வேலை செய்யுங்க, இப்போல்லாம் கொஞ்சம் உடம்பு வயசாயிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க, வேலை செய்யுங்க. பிரைஸ் சொல்லலாம். உன் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நீ மனம் திரும்பணும், கற்பனைகளின்படி நடக்கணும். ஆமேன். இல்லைன்னா தேவ ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ண முடியாது. உன் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும் உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலைகள் கிடைக்கும். படிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்புகள் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம சபையில் நான் இதை சாட்சியாக சொல்ல முடியும். அநேக வாலிப பிள்ளைகளுக்கு நல்லா படிச்சிருக்கிறாங்க. நிறைய இடத்துல பார்க்குறேன் படிக்கலை. நிறைய பிள்ளைங்க கேட்டால் படிக்கலை. ஆமாம். நேற்று கூட ஒரு தம்பி தெரிஞ்ச நண்பர் ஃபோன் பண்ணார். என் மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும். எவ்வளோ படிச்சிருக்காங்க? 10வது தான் படிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் உடல்நிலையும் சரியில்லாமல் இருக்கிறாங்க. வீட்டோட மாப்பிள்ளையாக வேணும். 10வதுக்கு மேலே போக முடியல, வீட்டோட மாப்பிள்ளையாக கேட்குறாங்க. அப்படி இல்லை, நம்ம பிள்ளைகள் நல்லா படிச்சிருக்கிறாங்களே இல்லையா, நல்ல முன்னேற்றமாக இருக்கிறாங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, இப்பொழுதே வேலைக்கு போய் சம்பாதித்து அப்பா அம்மா கையில் கொடுக்குறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுவோமா? உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தர் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பாடி நல்லா கர்த்தர் ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்கும் பொழுது ஒப்பு கொடுத்து தீர்மானம் எடுத்து காணிக்கை செலுத்துங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம். ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆமென். ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. பாடுவோம். ஆசீர்வாதியும் glory நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் ஓ நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம். ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆமென். ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலை பிளந்து வனாந்தரத்திலே, தேவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. ஓ கண்மலை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ ஆமென் மலைகளிலோ, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஓ ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? எல்லார் கைகளை தட்டி. உன் பிதாக்களை பார்க்கிறோம், உன்னை அதிகமாய் ஆசீர்வதிப்பேன், அதிகமாய் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆசீர்வாதங்களை ரிசீவ் பண்ணி மன மகிழ்ச்சியோடு நாம் கடந்து போகலாம். கர்த்தர்களோடு இருப்பாராக. நாம் ஜெபிப்போம். பாஸ்டர் அவர்கள் முன்னே நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள்.
காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளதான எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்ன தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல அருமையான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் துதியை விரும்புகிற தேவன், துதிகன மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிற தேவன் ஆண்டவரே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளாய் வீற்றிருக்கிற தேவனாய் இருக்கிறபடியாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல அருமையான நாள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்திருந்து உம்மை ஆராதிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இத்தனை பெரிதான பாக்கியத்தை நினைத்து நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. ஸ்தோத்திரம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் செல்லுகிற இந்த ஒரு நாள் நல்லதா இருக்கிறபடியினால் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளில் உம்முடைய சமூகத்தில் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து ஆண்டவரே ஜெப வீட்டில் அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் தம்முடைய மகிழ்ச்சியினால், இந்த நல்ல மன மகிழ்ச்சியின் நாளில் தம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறபடியினால் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளின் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றினபடினாலே ஸ்தோத்திரம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே உங்க நாமம் மகிமைப்பட்டபடினாலே ஸ்தோத்திரம். உங்க வல்லமை விளங்கினபடினாலே நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமே. நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. நல்ல நன்மையான நாளில் ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீங்க மகிமையாய் வந்து உங்க பிரசன்னத்தினால் நிறைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய வார்த்தையினாலும் கிருபையினாலும் நிறைத்து ஆசீர்வதித்தபடியினால் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த விசேஷமா இந்த நாளிலும் ஆண்டவரே ஆராதனையில் ஒவ்வொரு பகுதியை ஆசீர்வதிங்க ஐயா. பாடல் ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்தீங்களா ஐயா. ஆண்டவரே பாடல்கள் மூலம் உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்தபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் உம்மை எப்பொழுது பாடி போற்றி துதித்து கொண்டிருக்க கிருபைகளை கட்டளிடும்படி செபிக்கிறோம். இந்த நாளிலும் கொடுத்த நல்ல வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், எங்களை பலப்படுத்தும்படியான வார்த்தைகள் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே. இன்னும் நாங்கள் உமக்குள் வளர்வதற்கு ஏற்ற வார்த்தைகளை கட்டளிட்டபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில நல்ல பெருக்கத்தை கொடுக்க நீங்க சுத்தம் வச்சிருக்கீங்க ஆண்டவரே. ஆனாலும் அந்த பெருக்கத்திற்கு பாத்திரர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தின் பெருக்கங்கள் மாத்திரம் அல்ல அப்பா. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள், பொருளாதாரத்தின் ஆசீர்வாதங்கள் மாத்திரம் அல்ல ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்களுக்குள் வேண்டும் ஆண்டவரே. நல்ல ஜெபிக்க, வேதம் வாசிக்க, இந்த ஊழியத்திலே தங்கியிருக்க ஆண்டவரே, ஊழியத்தை செய்ய ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலும் கூடி வர இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தம்முடைய பிள்ளைகளுக்குள் பெருக செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒன்றிலும் தம்முடைய பிள்ளைகள் குறைவுபடக்கூடாது ஐயா. ஒன்றிலும் நாங்கள் குறைவுபடக்கூடாது ஆண்டவரே. நிறைவுள்ளவர்களாய் மாற்றுங்க. நிறைவுள்ள நல்ல அனுபவங்கள் உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். கர்த்தாவின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தைகளப்பா ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்திற்குள் தங்கியிருக்கட்டும். கற்பனைகளின்படி நாங்கள் செய்யணும். நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி செய்யணும் அப்பா. அவைகளின்படி நடக்க வேண்டும் ஆண்டவரே. அதற்கு வேண்டிய கிருபையை கொடுங்க, கிருபையை கொடுங்க ஐயா. அதற்கு வேண்டிய பலனை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தாவே நாங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிற தேவன் ஆண்டவரே. எங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவன் ஆண்டவரே. நீங்கள் அப்படியே எங்களை நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரை திருக்கரங்களை எங்களை எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமா இந்த நாள் நம்முடைய சமூகத்திலும் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகளையும் நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. தம்முடைய பிள்ளைகள் மனமு வந்து ஆண்டவரே உங்க சமூகத்தில் தங்களுடைய காணிக்கைகளை படைத்திருக்கிறாங்க. தம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை பலப்படுத்தும்படி செபிக்கிறேன். தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் ஆண்டவரே சுபிட்சமாய் இருக்கும்படி, ஆசீர்வாதங்கள் உண்டாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களிலும் இந்த வல்லமைகள் விளங்கட்டும் ஐயா. கர்த்தாவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, நல்ல பெருக்கத்தை உண்டு பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளில் உடைய சமூகத்தில் வந்த தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுகிற பொழுது ஒரு நிறைவோடு கடந்து செல்லணும் ஆண்டவரே. மன நிறைவோடும் திருப்தியோடும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களோடும் கடந்து செல்லும்படி ஆண்டவரே நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். காலை ஆராதனை ஆசீர்வதித்தீங்க, நன்றி ஆண்டவரே. மாலை ஆராதனையோட மகிமை விளங்கணும், உங்கள் பிரசன்னம் இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கூடி வந்து
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தடைகள் மாறட்டும் ஐயா. விசேஷமாக ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்திற்குள், கடைசி நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். பிறக்கிறதான புதிய மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று இந்த நாளில் தானே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்புங்க. தேவ நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். சகல விதமான துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் நன்மைக்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவோம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. Hallelujah. 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 Amen. 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 Praise the Lord. God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஒருவரோடும் பாராக. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். Praise God. Hallelujah.